வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மகேஷ் செய்த தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு அஞ்சலி நம்ம துளசி இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம மகேஷை கம்பி என்ன வச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா இனி முருகன் அண்ணனோட சொத்து மகேஷ் அவளும் அனுபவிச்சுட்டு இருந்தான். அது எல்லாமே இனி முருகன் அண்ணனுக்கு தான் சட்டப்படி சேரணும் அப்படின்னு அஞ்சலி நம்ம முருகனோட சொத்தெல்லாம் மீட்டு கொடுக்குறாங்க. அதோட அம்மா பாசத்துக்காக ஏங்கி தவிச்ச நம்ம முருகனுக்கு அவங்க அம்மா பாசம் கிடைக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க. மகேஷ் எல்லார் காலிலையும் விழுந்து பார்த்து நான் செய்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படி இப்படின்னு உருட்டி பார்க்குறாங்க. ஒருத்தரும் நம்பதுக்கு தயாராக இல்லை. உன்னை நம்பி கெட்டது போதாண்டா, நீ இனி திருந்தவே வேண்டாம், நீ அப்படியே ஜெயிலில் போய் கம்பி என்ன போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இருந்தேன்னா நீ கண்டிப்பாக அஞ்சலி வாழ்க்கையில் இன்னும் தொந்தரவு தான் பண்ணுவா. என் தங்கச்சி நிம்மதியாக பிள்ளையை பெற்று உன் நிழல் படாமல் வாழணும். உன்னை மாதிரி குணத்தில் வளர்ந்துடக்கூடாது, அந்த பிள்ளையை நல்லா வளர்க்கணும்ல, நீ இங்கே இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் அஞ்சலி கூட நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படி இப்படின்னு உருட்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே வரலை. அந்த வேகலனி சொல்லலாம் அதிகாரிகளை வச்சு நம்ம துளசி கைது பண்ணுங்க அவனை அப்படின்னு கைது பண்ண வச்சுறாங்க. ஆனால் நம்ம மகேஷ் ஒரு சவால் விடுறாங்க. இந்த பாரு அஞ்சலி, இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் தாண்டி உனக்கு புருஷன், கண்டிப்பாக நான் மீண்டும் வருவேன் அஞ்சலி, உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க. போடா அப்படின்னு நம்ம அஞ்சலியும் நம்ம மகேஷை தூக்கியே தூர எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சிவகாமி அம்மாவை முருகன் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா எனக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நான் அப்போ தேடிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு இந்த மகேஷ் தானே, ஆனால் இவன் இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணுவான்னு நான் நினச்சதே கிடையாது. அப்படி துரோகத்தை பண்ணி எங்கள் அம்மாவை ஜெயிலு கணங்க அடைச்சி வச்சு எவ்வளோ சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சுமையாக கொந்தளிக்கிறாங்க. அதோட அவங்க அம்மா கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்க அம்மாவை போய் கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சிவகாமி கூட முருகனை சேர்த்து வச்சிட்டோம், நம்ம கடமை முடிஞ்சுது, அவங்க அம்மா என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு தான் என்கிட்ட தான் விட்டுருந்தா. இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு. ஆனால் இந்த மகேஷ் இவ்வளோ பெரிய மோசமானவனா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என் பொண்ணு நல்ல வெள்ளை சாதுரியமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஆர்த்தி எடுத்து நம்ம சிவகாமியை வரவேற்காங்க லட்சுமி அம்மா. அதோட கோயிலில் அவங்க வீட்டில் வச்சுருக்க அந்த பூஜை ரூமை திறக்கிறாங்க. திறந்து திருநூறு பூசி விடுவோம் பையனுக்கு சிவகாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பேர் முருகனுக்கு வச்ச அப்படின்னு கேட்க நேரம் அர்ஜுன் நல்ல பேர் அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா சொல்கிறாங்க. நான் அவனை முருகன் தான் கூப்பிட்டேன், என் பிள்ளையாட்டம் தான் வளர்த்தேன், அவன் தான் என் சொல்ல போனால் எனக்கு மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டனோ நம்ம சிவகாமி அம்மாவுக்கு கண்ணீராக வருது. என் பிள்ளைய உன்னோட சொந்த பிள்ளை கணக்காக வளர்த்துருக்கல, உனக்கு எவ்வளோ பெரிய பாசம் லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்குறாங்க. அதோட நம்ம முருகனும் அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சி பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதோட அஞ்சலி சொல்கிறாங்க, அன்னை அந்த மகேஷ் அனுபவிச்சுட்டு இருந்த ஆஸ்தி அந்த சொத்து எல்லாமே உன்னுடையது, அந்த எல்லாமே ரிட்டன் உனக்கு தான் வரணும், சட்டப்படி எல்லாத்தையும் உன் கைக்கு நான் கொண்டு வருவேனே, நீ ராஜா கணக்காக வாழணும், நீ வாழ்ந்தது எல்லாம் போதும், நீ எங்களுக்காக கஷ்டப்பட்டது பணத்துக்காக ஓடினது எல்லாம் போதும், இனி பணம் உன்னை தேடி வரும், அந்த அளவுக்கு நீ வாழணுனே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ துளசியும் ஆமாஞ்சலி அண்ணனையும் அவங்க அம்மாவும் தான் எல்லா சொத்தையும் அந்த மகேஷ் அனுபவிச்சுட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் இப்போ மீட்டு கொடுக்கணும், நம்ம அண்ணனை ராஜா கணங்க வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. அதோட நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க, அக்கா அந்த மகேஷ் ஒரு விஷயம் சொன்னான், அதை கவனிச்சியா, அவன் அப்பாவை நான் கொல்லலை அப்படின்னு சொன்னானே, ஒருவேளை அப்பாவுக்கு என்னதான் ஆகியிருக்காது, அவங்க உயிரோடு தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது, அவன் எங்கேயோ மறைச்சி வச்சிருப்பான் அப்பாவை, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரோ, ஆமாம் அக்கா அவன் அப்பா உயிரோடு தான் இருக்காங்க, அவன் அப்பாவை ஒன்றும் கொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிவகாமி அம்மாவையே எவ்வளோ காலம் மறைச்சி வச்சுருந்தவன் அப்பாயையும் கண்டிப்பாக இதே மாதிரி எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்க தான் வாய்ப்பு இருக்குக்கா, அப்பாவை நான் மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம லட்சுமி அம்மா சந்தோஷப்படுறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிற, அப்பா உயிரோடு தான் இருக்காங்களா, இது எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு
சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் சொல்லுறேன், அப்பா உயிரோடி தான் இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். மகேஷ் தான் உள்ளுக்க போயாச்சுல, இனி ஈஸியாக தேடி நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சி நம்ம அப்பா கூட சேர்ந்து வாழலாமா, நம்மளுக்கு பிடிச்ச தொந்தரவு எல்லாம் ஒழியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரம் நம்ம துளசி வந்து வெற்றிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாரு வெற்றி, என்னென்னமோ நடந்து போச்சு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மகேஷா தான் இருந்திருக்கான். இந்த மகேஷ் தான் வந்து எங்கள் அண்ணன் முருகனோட அம்மாவை வந்து மறைச்சி வச்சுருந்தான். இப்போ மீட்டு வந்துட்டோம், இந்த மகேஷை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். என்ன துளசி சொல்கிற? ஆமாம், அந்த மகேஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய மோசமானவன். அவன் அஞ்சலியை என்ன கொடுமைப்படுத்தினா அதெல்லாம் கேட்டு நம்ம அஞ்சலி இப்போ தாலியை வேற கலத்தி மகேஷுக்கு மூஞ்சில் விட்டெறிஞ்சிட்டா. அதோட இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து ஜெயிலில் கம்பி எண்ணுறான் அப்படின்னு வந்து அந்த நியூஸை கேட்டு அப்பப்பா அவன் இம்புட்டு வேலை பார்த்துருக்கானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம், என்னக்கிட்ட என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள். எங்கள் அப்பாவை வந்து அவன் கொன்று இருக்க வாய்ப்பில்லை. அவன் வாயிலேருந்து சொன்னான், உங்கள் அப்பா சாகல அஞ்சலி, உயிரோடி தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னான். எங்கள் அப்பா எங்கே மறைச்சி வச்சுருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே, மேடம் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் கவலைப்படாதுங்க மேடம், இனி மாமாவை மீட்டு கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம வெற்றி. மாமா எங்கே இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதுங்க, அவங்கள நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. அவன் தான் இப்போ இல்லையா, இனி இந்த வேலை சுலபம் மேடம், என்கிட்ட விட்டுட்டிங்களா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ரெங்கம்மா பாட்டி வந்து மகேஷோட கதையெல்லாம் வந்து கூட்டு கேட்குறாங்க நம்ம லட்சுமி அம்மாட்ட. லட்சுமி அம்மா சொல்கிறாங்க, அத்தை எல்லாத்தையும் தப்பையும் செய்தது அந்த அஞ்சலியோட கணவர் அந்த மகேஷ் தான். அவனை நாங்கள் இப்போ ஜெயிலில் கம்பி என்ன வச்சுட்டோம், முருகனுக்கு அம்மாவும் கிடச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், முருகனுக்கு அம்மா எங்கே அப்படின்னு வந்து ரெங்கம்மா பாட்டி அவங்க அம்மாவை பார்த்து, டே முருகா உனக்கு உங்கள் அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. அந்த மகேஷ் வந்து என்ன அப்படியே காலை தூக்கி அவன் என்ன கொல்ல பார்த்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ஒத்த ஆளாக இருந்து நம்ம எல்லாத்தையும் முட்டாளாவி இவ்வளோ தூரம் வந்து செய்திருக்கான அவன் சரியான ஆள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, என் வளரக்கூடிய குழந்தைக்கு இவன் தான் அப்பேன் அப்படின்னு வந்து அடையாளமே இல்லாமல் தாம்மா வளர்க்க போகிறேன். இவனையே வந்து அவனுக்கு இவனோட ஆஸ்தி அந்தஸ்து சொத்து இதெல்லாம் முருகன் அண்ணனுக்கு சேர வேண்டியது. என் பிள்ளைக்கு ஒன்றுமே அதுலேருந்து வரக்கூடாது. அது பாவம், இவங்களை வந்து துன்பப்படுத்தி அவன் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்க சொத்து அதுலேருந்து ஒன்றுமே வேண்டாம். சட்டப்படி என் அண்ணனுக்கு அவங்க அம்மாவோட சந்தோஷமாக வாழறதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நல்லது அஞ்சலி அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி அம்மாவும் சொல்கிறாங்க. நம்ம துளசி வந்து கண்டிப்பாக நம்ம அப்பாவை வந்து வெற்றி வந்து எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சந்தோஷமாக இருக்காங்க.